ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் கிள்ளிப்பட்டை சாம்பார் பண்ணலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, நல்லா பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சுக்கணும். தெரியுதுங்களா? எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சுட்டேன். இப்போ புளி போட்டு உப்பு போட்டு இது பண்ணணும். இது சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு இப்போ நல்லா வதங்கணும். வதங்கிட்டு புளி போட்டுக்கணும். ஏன்னா இந்த பெப்பர் ஃப்ரை ட்ரையாக இருக்குமா, கிள்ளிப்பட்டை சாம்பார் தண்ணியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் செம்ம ருசியாக இருக்கும். பார்த்திங்கன்னா புளி உப்பு எல்லாம் நல்லா போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டு வருது. சூப்பராக கொஞ்சம் கிள்ளிப்பட்டை சாம்பார். இதுவும் வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கணும் கொஞ்சம். அப்புறம் சிக்கனை போட்டோம்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். கறி மசாலா தூள், மிளகாத்தூள் போட்டுட்டேன். சூப்பராக நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன், அதனால நல்லா கலந்துட்டேன். சூப்பராக இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா சிக்கன் ரெடி. பார்த்திங்கன்னா தண்ணி போடாமல் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இன்னும் தண்ணி போட்டிங்கன்னா சுதன்னு ஆகும். ரொம்ப நேரம் வேக வர மாதிரி இருக்கும். சூப்பராக சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும், லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிடலாம். ரசம் செஞ்சுட்டேன். இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. கிள்ளிப்பட்டை சாம்பார் ரெடி. ஒயிட் ரைஸ் ரெடி. 4 முட்டை வேக வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.